ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸில் உள்ள ஒரு கார் ஃபேக்ட்ரி டைக்கூன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு டைக்கூன் கேமு. ஸோ நான் இந்த சேனலில் இது வரைக்கும் டைக்கூன் கேமே போட்டதில்லை. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு டைக்கூன் கேமுங்க இது. இதில் நம்மளே நிறையா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே மற்ற டைக்கூன் கேம்னால் நீங்கள் ஜஸ்ட்டு ஏஎஃப்கே பண்ணாலே போதும், உங்களுக்கு எக்கச்சக்க காசு கிடைக்கும். பட் இது அப்படி இல்லை, இதில் நிறையா விஷயம் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் ரோபக்ஸ் கொடுக்குறது, ஸோ இதெல்லாம் நமக்கு ஆகாது. ஸோ இதுதாங்க கேமு. ஸோ பார்க்க ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மெட்டல். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு இப்போ ஒரு பீஸ் கிளாஸையும் எடுத்துகிட்டு என்னங்க வர மாட்டேங்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா பாடி பார்த்திங்கன்னா தானாக ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொடுத்து ஓகே, இது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ திருப்பி கொடுக்கணும். ஸோ நான் இதில் சில மினி கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஓகே, இன்ஜின் வைக்கணுமா? ஸோ இன்ஜினும் இருக்குது. ஸோ இது மொத்தமாக காரை ரெடி பண்ணி செல் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அதாங்க இதோடது. ஸோ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு மினி கேமு என்னங்க அது? ஓகே 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 ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு என்ன காரணே தரல. இது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பிராண்டுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த கேமில் கடுப்பான விஷயமே இதாங்க. ஸோ இதை நம்ம பண்ணுறதுக்குள்ளே விழிஞ்சிரும். இது பார்த்திங்கன்னா கிளாஸை பார்த்திங்கன்னா இது பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர் எடுத்துகிட்டு வந்து வைக்கணுங்க இந்த கேமில். ஸோ ஓகே, ஸோ இதோட கார் முடிஞ்சு. ஸோ இப்போ ஒருத்தன் வருவான் பாருங்கள். இவன் தான். இவன் என்னங்க நின்றுட்டான்? என்னடா பண்ணுற? ஓ, நெக்ஸ்ட் தரணுமா? ஓகே, ஸோ இதுதான் பார்க்கிங் லாட்டு. ஸோ இப்போதைக்கு 3 தான் தந்திருக்கான். பார்த்தீங்கன்னா போட்டோன்னே ஓகே தெரியும், நான் அந்த கேம் விளையாடிருக்கேன்டா. ஓகே, தந்தோடனே வெஹிக்கிள் பீட்ஸ். ஸோ இவனுங்கெல்லாம் இருக்கானுங்களே. ஸோ இவங்க க்ரீன் கலரில் இருக்கிறதுனால இவனுங்க வந்து நம்மளுக்கு இதுவே அவங்க வந்து அதிகமாக காசு தராங்க. ரெட் கலரில் வந்துச்சுன்னா அவங்க நிறையா பர்சன்டேஜ் ஸ்கேம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயும் அவன் அதிகமாக தரான். இவன் அக்செப்ட் பிட்ரா என்னது? ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராவும் காசு வருதுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீன்னு இருக்குது. நம்ம ஃப்ரீன்னு பார்த்தாலே விட மாட்டோம். ஆஹா, இங்கே காசு கேட்குறோம். நம்மக்கிட்ட காசு இல்லைப்பா. என்னங்க இது அடிக்கடி பக் ஆயிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வர சொல்கிறான். ஸோ இதுதான் ஓகே, இது ஃபாஸ்ட்டாக போகிறது. எத்தனை வாட்டிங்க கிளிக் பண்ணுறது? நெட்டு இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது கேம் லேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஃப்ரீயாக ஒரு ஒர்க்கர் தந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் பார்க்கிங் லாட்டு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் மெட்டீரியல் ஸ்டோரேஜ். ஸோ நிறையா இருக்குது. ஸோ இந்த கேமில் எக்கச்சக்க விஷயம் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலையை பார்ப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட சுத்தமாக காசு இல்லைங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு ரியல் கார், அதாவது நம்ம ஓட்டுறதுக்காக கார் நம்மளே க்ரியேட் பண்ண முடியும். பட் அதுக்கு பார்த்திங்கன்னா ரோபக்ஸ் வேணும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இருக்கிற காசை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா வேணால் வாங்கலாம். ஸோ இன்னொரு ஒர்க்கரும் வாங்கிக்கிறேன். எதுக்கு ப்ரோ இன்னொரு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது.
ஏன்னா அவனுங்களே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடுவானுங்க. இதுனா நம்ம தான் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வெறுப்பாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒர்க்கர் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான், இது ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கார் மேக் பண்ணுறத பார்ப்போம். இந்த வெல்டு கூட பண்ணிடுவாங்க, அந்த கிளாஸு தாங்க வெறுப்பாக இருக்கும். ஓகே, வந்துட்டான்ல, சீக்கிரம் பண்ணி தொலைடா. ஸோ இப்போ டயரும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ மொத்தம் 4 டயரு. இல்லை லாரிலாம் இருக்கான்னு தெரிலங்க, இருந்தாலும் இருக்கும், சொல்ல முடியாது. அடுத்தது பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா திருப்பி டுட்டோரியல் விளையாடிட்டு வந்தேன். எப்படி திருப்பி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் டுட்டோரியல் விளையாடிட்டு வந்தேன் திருப்பி. ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. தேவையில்ல, நம்மகிட்ட காரே இல்லை. அவ்வளோதான். ஐயோ, ஓகே, அங்கே இன்னொன்று இருக்குது, அதை விற்றுடலாம். ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி எப்படி? ஸோ இப்போ ரெட் கலரில் வந்ததில்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மோஸ்ட்லி பண்ணாதீங்க. பட் நான் பண்ணுறேன், ஏன்னா எதனாலும் அப்படிதான். ஸோ 3வது ஒர்க்கரை வாங்கியாச்சு. ஸோ 4வது ஒர்க்கர் வந்ததுக்கப்புறம் தாங்க 5வது ஒர்க்கருங்க. ஷிட், ரைட்டு விடுங்க. 5வது ஒர்க்கர் எப்போ வரானோ அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதி. வீல் கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க, பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் இல்லைனா கூட நம்ம ஸ்ப்ரிண்ட் அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு. பட் நம்ம தான் அதை ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ 850Kன்னு நினைக்கிறேன். ஸோ அது வெறுப்பாக இருக்கும். பட் செகண்ட் கன்வேயர் 1 மில்லியன் போகுது. ஸோ அதுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல. ஐயோ, நாங்கள் இது அவ்வளோதான். பச்சை கலரில் இருக்கு காரு. ஸோ திருப்பி அது ரெடி ஆகிடுச்சு. விற்பண்டா, எவனாக இருந்தாலும் விற்பண்டா. என்னைக்கு ஸ்கேம் ஆக போகிறேன்னு. டச் பண்ணாலே போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கேமோட விஷயம் என்னன்னா, நான் ஃபோனில் விளையாடிட்டுருக்கேன். நான் ஹை சூஸ் பண்ணிட்டு விளையாடிட்டுருந்தேன். ஸோ நான் முன்னாடி விளையாடும் போது எனக்கு பிரச்சனையே தெரியல. ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுற போது ஏன் அப்படி வருதுன்னு தெரியல. ஸோ இதான் அந்த இடம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் கார்டு ப்ரொடியூஸ். ஓகே, அதான் சொன்னாங்க. ஸோ நீ எதுவும் ஓன் பண்ணல, ஸோ மூடிட்டு போய் வேறு எங்கேயாவது போய் பாடுறா அப்படின்டா. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? டச் பண்ணாலே போதும், பட் அது இன்னும் லேட் ஆகுது. ஸோ ட்ராக் பண்ணுறதே பெட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயும் போய் வாங்கலாம். பட் நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனாக தான் இருக்கணும். ஐயோ, எஸ்ஸு, ஐயோ, அது வேறு காலியாகுது. ஸோ இது நான் ரீபர்த்தா போடா. ரீபர்த்லாம் யாருங்க பண்ணுறா? 500 மில்லியன்.
மனுஷன் பண்ணுவாங்க, மனுஷன்தான் பண்ணுவான். பட் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காருக்கு பார்த்தீங்கன்னா 22,000. ஸோ இப்போ நம்ம போய் பண்ணுறது ஃபியாட் 500. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் 24 நல்ல பேர் இது. ஸோ 44,000 வந்தோடனே வெல்டர் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் 15 கேட்பான்னு நினைக்கிறேன். பட் 44க்கு நான் எங்கே போவேன். ஸோ அதை விற்றுடலாம். எஸ். ஸோ இந்த காரை விற்றுட்டனாலே எனக்கு பார்த்தீங்கன்னா காசு கிடச்சணும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ஓகே, அப்கிரேட்ஸ்ன்னு இருக்கு. போடுற தம்பி இதை. எஸ், இதுதான் தேவை நம்மளுக்கு. இப்படி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க, ரீஃபில் பண்ணிக்கலாம். 2 டயர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அந்த காரை விற்றுட்டு நம்ம அடுத்ததையும் வாங்கி விட்ருவோம். நாங்கள் இப்போன்னு பார்த்து எல்லோரும் கம்மியாக வரானுங்க. அப்பாடா காசு இருக்குது, வாங்கட்டும். ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருவோம். ஓகே, முடிச்சு விட்டாச்சு. ஸோ இது மட்டும் ஏங்க 2 எடுக்க முடியல? ரங்க ஜோக் காட்டுறீங்களா? பண்ணுறீங்களா நீங்கள்? ஓகே, இன்னொரு ஒர்க்கு வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் தான் கிளாஸ் போடணும். ஸோ இன்னொரு ஒர்க்கருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸ்கேம்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேம்ங்க. ஸ்கேம் பற்றி பெருசாக இல்லை, ஏன்னா அது சின்ன கார் தான். பெரிய காராக இருந்தால் தான் வருத்தப்படணும். இதுவே ஏதோ சின்ன காரு, பொட்டி காரு, நானும் மாதிரி இருக்குது பார்க்க. இந்த காருக்கெல்லாம் எவங்க வருத்தப்படுவா? ஒன்று போனால் இன்னொன்று வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ? 64Kவா? அடப்பாவிகளா, அவ்வளோ காசுக்கு நான் எங்கடா போவேன்? இப்போ தான் ஒருத்தன் ஸ்கேம் பண்ணிட்டு போனான். ஐயோ ஐயோ, நீங்கள் அது வரீங்களாடா? ஓகே, 10,000 ரூபாய் கிடச்சிருச்சு. வரேன். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். பட் போக போக வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா நிறைய கார் இருக்கும், நிறைய இது வரும். ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா லைக்ஸ் எல்லாம் இல்லைங்க, வியூஸ் போனாலே போதுங்க. ஒரு 100 வியூஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட இது செகண்ட் பார்ட் போட்டுடலாம், ஒரு வேளை போனால். ஸோ இதுக்கெல்லாம் போகுமா தெரில. ஸோ பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு வீடியோவுக்கு 1K வியூஸ் போயிருந்தது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஸோ நான் எதிரே பார்க்கல அதுக்கு அவ்வளோ வியூஸ் போகணும். ஓகே, ஸோ இதையும் போட்டாச்சு. ஸோ இதுக்கு ஒரு 100 வியூஸ் போச்சுன்னா இதோட பார்ட் 2 போட்டுடலாம். ஸோ திருப்பி அந்த கார் ரெடி ஆகிடுச்சா? ஐயோ, நான் அது ஃபில்லே பண்ணலையே.
எப்படிங்க எனக்கு டைமண்ட் கிடச்சிது? ஓ இதில் இருந்தா ரேட்டு என்னங்க கொடுத்துட்டாங்க காசை, எல்லாம் கொடுக்க மாட்டானுங்களே. அவன் லிட்ரலி 8000 ரூபா தரேன்னு நின்றுட்டுருக்காங்க. நிச்சயமாக ஸ்கேமு, பட் ஒரு ட்ரை பண்ணேன் அண்ட் அதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் போடுறவனையும் ஒருத்தனை கூப்பிட்டு வச்சிட்டோன்னா போதும். ஓகே அவனையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பிரச்சனை என்னென்னா இவனுங்க பார்த்திங்கன்னா ஆமை மாதிரி போடுறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கிங்கில் ஆட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே முடிச்சிட்டியாப்பா? நாங்கள் 5000 ரூபாய் பிச்சை காசு தான். டேய் காரு நினச்சிங்களா இல்லை லாலிபாப் நினச்சிங்களாடா? இங்கே அடுத்த கன்வேருக்கு எங்கேயோ போயிட்டுருக்குது 1 மில்லியன் 2 மில்லியன்னு. நாங்கள் இப்போ தான் 5000 ரூபாய் தரோம்ப்பா, அதை வச்சுக்கோப்பா அப்படின்றாங்க. அசிங்கமாக இல்லைன்னு எனக்கு தோணுதுங்க. ஓ போயிடுச்சாடா வீடு. ஸோ இன்னும் ஒரு 2 இதையும் விற்றுட்டோன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் போடுறோம் எப்படியாவது வந்துடுவான்னு நினைக்கிறேன். வரணும், இதிலே வந்தால் கூட சந்தோஷம்தான். பட் அது 14K வேணும். எவன் தருவான்? 12,000 கிடச்சிருச்சு. ஸோ இந்த காரை விற்றோடனே நம்மளுக்கு கிடைக்க போகுது காசு. ஸோ அதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா வெறும் டயர் தான் எப்படி போட வேண்டியதாக இருக்கும். அண்ட் நான் ஃபஸ்ட் டைம் கருப்பு கலரில் ஒரு கார் வருதுங்க. ஸோ மொத்தம் 4 வீல் போட்டாச்சு. இதெல்லாம் ஏன் வந்தா பாப்பா, நீயே பார்ப்பா. போட்டாச்சு. ஸோ சீக்கிரம் என்னங்க பண்ணிகிட்டு இருக்காங்க? நான் நடந்து வர வரைக்கும் நின்றுட்டுருப்பியாடா? ஓகே ஃபைனலி 72,000 கிடச்சிருச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டப்புன்னு போய் அவனை போட்டு தாக்கிடுவான். எஸ் ஓகே நெக்ஸ்ட்டு 90K தேவைப்படுதுங்க. ஸோ 90K தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு விடுதலை விடுதலை விடுதலை. ஓகே சீக்கிரம் வாடா, என்ன பண்ணிகிட்ருக்க? ஐயோ நான் அங்கே ரீஃபில்லே பண்ணலாமா என்ன? பண்ணணும். ஐ திங்க் 9 காரை விற்றா நம்மளுக்கான காசு கிடச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ 1 2 3 1 2 5 கார் வந்துடுவாங்க இதுலேயே. சீக்கிரம் வாடா. ஸோ 9 காருன்றது எவ்வளோ கஷ்டம். முடிப்போமா? ஸ்கேன் நோ. ஓகே இருக்கிற காசு எதுக்கு போகணும், போர் அடிக்குது. இப்போ என்கிட்ட ஜஸ்ட்டு 800 சாரி 200 தாங்க இருக்கு. பட் இப்போ என்கிட்ட 200 போகணுமா? ஸோ நான் அவங்கள பார்த்தீங்கன்னா 90K எடுத்ததுக்கப்புறம் அவங்கள பார்க்குறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பிளானை சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா புது கார் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ வாங்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் 24
ஸோ இதுக்கு மேலே ரெடியாக போகிற கார் எல்லாம் ஸ்மார்ட் 24 அப்படின்ற கார் தான். ஸோ இதான் நம்மளோட கடைசி ஃபியாட் 500. ஸோ இந்த காரை வச்சு தான் நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தோம். பட் இப்போதைக்கு அதை தூக்கி குப்பையில் போட வேண்டியதான் இனிமேல். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம்டா அடுத்த கார். ஓ மை காட். ஸோ இன்ஜின் ஒரே மாதிரி தான் இருக்குது, சீட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் என்னங்க இதுதாங்க நானோ கார். எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க நானோ கார். எனக்கு லிட்ரலி நானோ கார் பார்த்தா பெருசாக சின்ன வயசில் தெரிய மாட்டேன் அப்பா காருன்னு கற்றுட்டேங்க. அது அப்பா கார். ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனூறு இருக்குது பாருங்க. அடப்பாவைகளா, எத்தனூண்டாடா ஒரு கார் இருக்கும். இதெல்லாம் லிட்ரலி எவனாவது வாங்குவானாடா. ஆக்சுவலி போன காரே வேறு லெவலில் இருந்ததுங்க. அதை கம்பேர் பண்ணும்போது அந்த கார் எவ்வளவோ பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. கடைசியில் 7500 11,000 நானடா பண்ண போகிறேன். ஓகே, திருப்பி நானோ கார் வந்துருச்சு. ஸோ அதுக்கு மேலே பண்ண மாட்டானுங்க, ஏன்னா அவ்வளோதான் இருக்குது மெட்டல். ஸோ இதான் இன்றைக்கி நான் கடைசி கார் செல் பண்ண போகிறோம். சீக்கிரம்பா. ஓகே, முடிச்சு விட்டாங்க. 13,000 கிடச்சிருக்குங்க. ஸோ ஒரு செகண்டுங்க. எஸ், ஃபைனலி எனக்கு அந்த கார் சுத்தமாக பிடிக்கலங்க. ஸோ நான் அடுத்த கார் வாங்கிட்டேன். ஸோ கார்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதுதாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்மார்ட் கார்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் கார்ஸ், மீடியம் கார்ஸ், ஸ்போர்ட்ஸ் கார்ஸ், லக்ஸரி கார்ஸ், இண்டஸ்ட்ரியல் கார்ஸ், மிலிட்ரி கார்ஸ், எலக்ட்ரிக் கார்ஸ், ஆஃப்ரோட் கார்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸ்பெஷல் கார்ஸ் வரைக்கும் இருக்குங்க. லிட்ரலி சொல்ல போனால் இருக்கிற எல்லா டைப்பையும் எடுத்து வச்சுட்டு வந்துருக்கானுங்க இந்த கேமில். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த பார்ட்டுக்கு வெறும் 100 வியூஸ் தான். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.